warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Fa'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف و7 سنبلات خضر وأخر يابسات. صدق الله العلي العظيم. ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா وعلى الثلاثة الذين خلفوا 3 நபர்களை குறித்து கூறி காட்டியிருக்கின்றார். ஹிஜ்ரி 9 அன்று ரஜப் மாதத்தில் நடைபெற்ற போர்தான் தபூக் என்ற போர். மிகவும் கோடை காலம், பேரிச்சம்பழங்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த நேரம், அதை அறுவடை செய்வதற்கான அந்த உரித்தான நேரம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாராகுங்கள் என்று கூறுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் அனைவரும் போருக்கு தயாராகுகிறார்கள். பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்பட்ட அந்த நேரம், அந்த நேரத்தை விட்டுட்டோம்னு சொன்னா அடுத்து பேரிச்சம்பழங்கள் எல்லாம் மரத்திலேயே காய்ந்து வீணாகிவிடும். அறுவடை செய்வதற்குரிய அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாராகுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் தயாரானார்கள். இதுதான் சஹாபாக்களின் ஈமான். ஆனால் அப்படி இருந்தும் 10 பேர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. போர்லாம் முடிஞ்சு ஊருக்கு திரும்புகிற போது அந்த 10 நபர்களையும் அழைத்து காரணம் கேட்கிற போது 10 நபர்கள்ல 7 பேர் பொய் காரணம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க, முனாஃபிக்குகள் அவர்கள். ஆனால் 3 நபர்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மிராரத் இப்னு உமையா, மிராரா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபாக்களும் நாங்கள் பொய் சொல்வதாக ஆகிவிடும், நாங்கள் நபி அவர்களின் முகத்தை பார்க்க வெட்கப்படுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் வர மறுத்து விட்டார்கள். பின்பு சில நாள் கழித்து 3 சஹாபாக்களும் வருகிறார்கள். நபி அவர்களை சந்திக்கிற போது, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் எந்த காரணமும் இல்லை, அவர்களை போன்று நாங்களும் பொய் சொல்லலாம், ஆனால் நாங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள், நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம், எங்களிடத்துல எந்த காரணமும் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் உண்மையையே உரைத்து விட்டீர்கள், அல்லாஹ்வின் உத்தரவு வரும் வரை, அல்லாஹ்வின் மன்னிப்பு வரும் வரை இவர்களோடு யாரும் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போதுதான் சில நாட்கள் கழித்து அவர்கள் தௌபா செய்து வருந்தியதற்கேற்ப அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليكم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا. அவர்கள் மன்னிப்பு கேட்டதின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான், அவர்களோடு பேசுங்கள் என்று சொல்லி வசனத்தை இறக்கினான். இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம், நபியவர்களின் உத்தரவுக்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கின்றது. இந்த செயல் அடுத்து இன்று ஓதப்பட்ட ஒரு பிரபல்யமான சூரா. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாறை குறித்து பேசுகின்றார். குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களின் வரலாறுகள் எல்லாம் அங்கே பிட்டாக கூறியிருப்பான். அவ்வப்போது தேவைகளுக்கேற்ப செய்திகளை சொல்லி இருப்பான். ஆனால் முழுமையாக
பிறந்ததிலிருந்து வஃபாத்து வரைக்கும் ஒரு நபியின் வரலாறு திருக்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த வரலாறை அழகிய வரலாறு என்று திருக்குர்ஆனிலேயே பதிவு செய்து கூறி காட்டியிருக்கின்றான். வரலாறு மாத்திரம் அழகல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகவும் அழகுடையவர்களாக இருந்தார்கள். அவங்க ரோட்ல நடந்து போனாங்கன்னு சொன்னா சூரிய ஒளி அவர்களின் மேல் பட்டு அவர்களின் ஒளி சுவரில் அடிக்குமா, அந்த அளவுக்கு பேரொளியாக திகழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு போகும்போது ஒரு வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சந்தித்த நபர் யார் என்று தெரியுமா? அவர்தான் யூசுப் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் யூசுப் என்று சொன்னார்கள். அவர் எப்படி இருந்தார் என்று கேட்கிற போது, பௌர்ணமி இரவில் உதிக்கக்கூடிய முழு சந்திரனை போன்று அவர்கள் காட்சியளித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறுவார்கள். ஆக அழகிய வரலாறு என்று பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு தான் யூசுப் நபியின் வரலாறு. அவர்கள் மிகவும் அழகுடையவர்களாக இருந்தார்கள். அந்த அரசருடைய மனைவி அவர்கள் மேல் ஆசைப்பட்டு அவர்களை அடைய முடியவில்லை என்று சொல்லி தோல்வி அடைந்ததற்கு பின்னால் அவர்களுடைய அந்த நண்பர்கள் நம்பிகள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மத்தியில இழிவாக்கப்பட்டாலாம். இவ்வளவு அழகான அரசர் இருந்தும் ஒரு சின்ன பையன் மேல போய் ஆசைப்பட்டுட்டாலே இவ, அந்த மாதிரி கூறும்போது இவர்களுக்கு படிப்பினையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த தோழிமார்களை எல்லாம் விருந்திற்கு அழைக்கிறார். விருந்து கொடுத்து விட்டு ஒரு பழத்தையும் ஒரு கத்தியையும் கையில் கொடுத்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம அலங்கரித்து கீழே இறங்க சொல்கிறார்கள். வந்தபோது அவர்கள் பார்த்து பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கரங்களை அறுத்து விட்டு அவர்கள் சொன்னார்களாம், நிச்சயமாக இவர்கள் மனிதர்களை போன்று அல்ல, இவர்கள் ஒரு மலக்காகத்தான் இருக்க முடியும் என்று ஆச்சரிய மிகுத்தோடு அவர்கள் சொன்னார்களாம். அல்லாஹ் தஆலா இதையும் குர்ஆனில் பதிவு செய்து காட்டியிருக்கின்றான். ஃபலம்மா சமிஅத் பிமக்ரிஹின் அர்ஸலத் இலைஹின் என்ற வசனத்தின் மூலமாக அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த மாத்திரத்தில் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக கரங்களை அறுத்து கொண்டார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் உணர்த்தி காட்டியிருக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அவர்கள் தன் அண்ணன்மார்களிடத்தில் தான் கண்ட கனவை சொன்ன பிறகு அவர்கள் அந்த மகனை யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தம்பியை கிணற்றில் தூக்கி எரிந்து விட்டு பிறகு அந்த ஊர் மக்கள் அந்த வழியாக வந்த வழிபோக்கர்கள் அவர்களை எடுத்து மிஸ்ர் தேசத்தில் போய் அவர்களை விற்று அந்த மிஸ்ர் தேசத்தில் ஒரு அரசர் அவர்களை வாங்கி பின்பு அவர்கள் தன் மனைவிக்கு இழிவாக்கப்பட்ட அந்த செயலால் அவர்களை சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில் 2 மனிதர்கள் கண்ட கனவுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு விளக்கம் அளித்ததற்கு பிறகு அந்த ஊர் மன்னர் கண்ட கனவுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு பின்பு ஆட்சி பொறுப்பை ஏற்று தன் அண்ணன்மார்கள் தங்களுக்கு மத்தியில் வந்து சஜிதா செய்து பிறகு தம் பெற்றோர்களோடு இணைந்து அவர்கள் வஃபாத்தாகின்ற செய்தி வரை திருக்குர்ஆனில் பதிவாகி இருக்கின்றது. இந்த ஒரு நிமிஷம் நான் சொன்ன இந்த செய்திய அரபு மதரசாவில் நாங்கள் ஓதுகிற போது தப்சீர் பாடத்துல இந்த சூரா தப்சீர் விரிவுரை அந்த லெசன் நடத்துற போது 1 மாத காலம் இந்த லெசனை நடத்துவாங்க. இப்ப நான் சொன்ன ஒரு நிமிஷம் அந்த சுருக்கத்தை தான் 1 மாத காலமாக தப்சீர் அந்த விரிவுரையாக அதை எங்களுக்கு நடத்துவார்கள். ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அழகிய வரலாறாக திருக்குர்ஆனில் பதிவாக்கப்பட்டுள்ளது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட 3 கனவுகளை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பேசுகின்றான். முதலாவது கனவு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவு மாத்திரம் அல்ல, அவர்கள் கண்ட கனவும் அவர்கள் கூறிய அந்த கனவின் விளக்கத்தையும் பதிவு செய்கின்றான். முதலாவது அவர்கள் கண்ட கனவு.
11 நட்சத்திரங்கள் தனக்கு சஜிதா செய்வதை போன்ற கனவு. பின்பு இதனுடைய விளக்கம், அது அவர்கள் தன் அண்ணன்மார்கள் தம்மை ஒதுக்கி பிறகு தம்மோடு வந்து இணைவார்கள் என்ற கருத்தை அவர்கள் விளங்கினார்கள். இரண்டாவது, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னால் 2 மனிதர்கள் கண்ட கனவு. அல்லாஹு தாலா இதையும் திருக்குரானில் பதிவாகி இருக்கின்றான். அவர் அவ்விருவர்களில் ஒருவர் வந்து கூறுகின்றார், நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், அதாவது பழச்சாறை பிழிவதை போன்று நான் கனவு கண்டேன். ஒருவர் கூறிய கனவு. இரண்டாவது ஒருத்தவர் கனவுக்கு சொல்றார், நான் ரொட்டி துண்டை தலையில் சுமந்தவாறு செல்கின்றேன், காகம் ஒன்று அதை கொத்தி கொத்தி தின்கிறது, இது போன்று நான் கனவு கண்டேன் என்று 2 மனிதர்களும் கனவின் விளக்கத்தை வேண்டி நிற்கின்றார்கள். முதலாவது மனிதருக்குரிய விளக்கத்தை கூறுகிறார்கள், நீங்கள் ஒரு காலத்தில் நிச்சயமாக இந்த சிறையில் இருந்தும் வெளியாக்கப்படுவீர்கள். பழச்சாறு பிழிவது போன்று கனவு கண்டார் அல்லவா, அந்த மனிதருக்குரிய விளக்கம், நீங்கள் விரைவில் வெளியாக்கப்படுவீர்கள், சிறையில் இருந்தும் விடுதலையாக்கப்படுவீர்கள். விடுதலையாகி அரசருடைய அந்த சன்னிதானத்தில் அரசருக்கு பழச்சாறு பிழியும் பொறுப்பு உமக்கு கிடைக்கும். அது போன்று கிடைத்தால் என்னுடைய இந்த நிலைமையை பற்றி உமது அரசருக்கு நீ தெரிவி. இரண்டாவது மனிதரின் கனவுக்கு விளக்கம் கூறுகிறார்கள், ரொட்டி துண்டை சுமந்தவாறு போன அந்த மனிதர், நீர் விரைவில் உமக்கு தண்டனை, மரண தண்டனை விதிக்கப்படும், சிலுவையில் அறையப்படுவீர்கள், காகம் உமது தலையை வந்து கொத்தி கொத்தி தின்கும். இந்த கனவை அவருக்கு விளக்கம் கொடுத்தார். முதலாவது விளக்கம் கொடுத்தார்கள் அல்லவா, அரசருடைய சன்னிதானத்தில் நீங்கள் பழச்சாறு பிழிவீர்கள், அந்த சமயத்தில் என்னுடைய நிலைமையை எடுத்துரையுங்கள் என்று. அல்லாஹு தாலா, என்னிடத்தில் நீங்கள் உதவி தேடாமல் அந்த மனிதரிடத்தில் நீங்கள் உதவி தேடியதற்காக 12 ஆண்டுகள் அவர்களை சிறையில் அடைத்தார். 12 வருஷம் அவர் வெளியே போயும் அவருக்கு மறந்து போச்சு. இந்த மாதிரி கனவுக்கு விளக்கம் சொன்னாங்களே, நம்மளை பத்தி தெரிவிக்க சொன்னாங்களே, அந்த விளக்கங்கள் எல்லாம் அவருக்கு மறந்து போச்சு. ஒரு கட்டத்தில் சில நாட்களுக்கு பிறகு, சில ஆண்டுகளுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு. 3வது கனவை அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான். அரசர் கண்ட கனவு, وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف و7 سنبلات خضر وأخر يابسات. அரசர் கனவு காண்கிறார். எந்த கனவுண்டா, மிகவும் கொழுத்த பசுக்கள், பசுமாடுகள், மெலிந்த பசுமாடுகள் கொழுத்த பசுமாடுகளை விழுங்குவதை போன்றும், அதே போன்று காய்ந்த அந்த காய்ந்த வயற்காடுகள் பசுமையான கதிர்களை விழுங்குவது போன்று. முதல்ல கொழுத்த பசுமாடுகளை மெலிந்த பசுமாடுகள் விழுங்குவதை போல், அடுத்து பசுமையான கதிர்களை, பசுமையான விளைச்சல்களை காய்ந்த விளைச்சல்கள், காய்ந்த பயிர்கள் விழுங்குவதை போல் கனவு காண்கிறார். கனவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அத்துணை பேரையும் அழைத்து கேட்கிறார். எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை, காலு அல்காசு அஹ்லாம். இது என்ன நூதனமான கனவாக அல்லவா இருக்கின்றது, பிரம்மாண்டமான கனவாக அல்லவா இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்போதுதான் அந்த மனிதருக்கு, யாரு, பழச்சாறு பிழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ஞாபகம் வருது, அரசரே, நானும் ஒரு கனவு கண்டேன். சிறையில் ஒருவர் அதற்கு தக்க பதிலை, தக்க விளக்கத்தை கொடுத்தார். உங்கள் கனவுக்கும் தக்க விளக்கத்தை கொடுப்பார். நீங்கள் வேண்டுமானாலும் வாருங்கள். உங்களிடத்தில் அவருடைய செய்தியை பற்றி எட்டி வைக்க சொன்னார். தவறே செய்யாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக, வாருங்கள் போய் கேட்போம் என்று சொல்லி எல்லோரும் போகிறார்கள். அரசர் கேட்டார். அதற்கு விளக்கம் என்ன கூறினாங்கன்னா, 7 ஆண்டுகள் உங்கள் நகரத்தில் பஞ்சமே இருக்காது, செழிப்பாக இருக்கும், தானியங்கள் எல்லாம் வந்து குமியும். ஆனால் அடுத்த 7 ஆண்டுகள் மிகவும் பஞ்சம் ஏற்படும். எனவே முன்னால் இருக்கக்கூடிய அந்த 7 ஆண்டுகளில் நீங்கள் குறைவாக சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை எல்லாம் சேமித்து வையுங்கள் என்று சொன்னார்களாம்.
அரசரும் மிகவும் சந்தோஷப்பட்டு நல்ல விளக்கத்தை அளித்து விட்டீரே, வாருங்கள் என்று சொல்லி அந்த தானியம் சேர்க்கக்கூடிய பொறுப்பின் அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாமையே வைத்து விட்டார்கள். பின்பு அவர்களையே அரசர் பதவியையும் ஏற்க வைத்து விட்டார்கள். அரசர் பொறுப்பில் அவர்கள் பீடமாக ஏறி அமர்கிறார்கள். இந்த செய்திகளிலெல்லாம் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தாலா ஒருவரை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது, யார் நினைத்தாலும் வீழ்த்த முடியாது. அல்லாஹு தாலா ஒருவரை வீழ்த்த வேண்டும், தாழ்த்த வேண்டும் என்று நாடி இருந்தான் என்று சொன்னால் யார் நினைத்தாலும் அவர்களை உயர்த்த முடியாது. எனவே அல்லாஹு தாலா கொடுத்த நிஅமத்துகளை அவனுடைய வழியில், அவன் பாதையில், அவனுடைய செயல்களுக்கேற்ப அவனுக்காகவே நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற படிப்பினையை இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு வல்ல ரஹ்மான் உணர்த்தி காட்டியிருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற படிப்பினை மிக்க வரலாறுகளை எல்லாம் படித்து படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.